welcome back to my channel. Today நம்ம ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு ஸ்வீட் செய்ய போறோம். நம்ம இன்னைக்கு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துர்க்கேன். உப்பு 1 டேபிள்ஸ்பூன். ஓகே, இப்போ இதில் நம்ம சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் பண்ணுற மாதிரி பரைஞ்சி எடுத்துக்கோங்க. பசஞ்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பசஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம கொழுக்கட்டை மாதிரி நம்ம போட போகிறோம். அது என்ன ஷேப் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஷேப்ஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஷேப் போடுறப்போ கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் ஊற்றிருக்கேன். அந்த பால் நல்லா கொதிக்கட்டும். ஓகே, இப்போ பால் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் கொதிச்சும் முடிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் நான் இந்த ஷேப் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணால் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஷேப் தான் வந்தது, அதனால் நான் இந்த ஷேப் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஒரே எதிரியாக நீங்கள் சேர்க்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இப்போ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நீங்கள் அதை போட்டோன்னே கிண்டிடக்கூடாது. கிண்டினீங்க அப்படின்னா அந்த கொழுக்கட்டை உடஞ்சிரும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு அப்படியே வேகிற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாவு பிசைஞ்சப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த மாவை நம்ம தண்ணியில் கரைச்சி நான் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவை ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா, நமக்கு அப்போ தான் அந்த பால் கொழுக்கட்டோட மாவு நமக்கு திக்னஸாக இருக்கும். அதனால தான். இப்போ நம்ம இது கூட மில்க் மேட் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மில்க் மேட் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். அதனால தான். சீனி 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 கப். இப்போ நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கட் பண்ணோம், வெந்திருக்கு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். எடுத்துக்கோங்க. அது அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம வேறொரு பேன் எடுத்துட்டு அதில் நான் நெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா உருகட்டும்.
துருவின தேங்காய் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப அடியோடலாம் நீங்கள் வந்துட்டு சீவக்கூடாது தேங்காவை. ஜஸ்ட்டு மேலாப்பில் உள்ளது மட்டும்தான் நமக்கு இது யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நான் மிக்ஸ் பண்ணுறப்பவே இது கூட நான் ஏலக்காய் பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காவை ரொம்பலாம் வந்துட்டு ரோஸ்ட் ஆக விடக்கூடாது. லைட்டாக நம்ம கிண்டி விட்டு நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இப்போ பால் நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான பால் கொழுக்கட்டை வீட்டிலையே சுவையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.